அனைவருக்கும் வணக்கம். தினமலரும் விஐடி பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த கல்வி கண்காட்சி வழிகாட்டிய விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தினமலர் வெளியீட்டாளர் திரு ஆர் கோபால்ஜி அவர்களே, வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். தினமலர் ஆண்டுதோறும் இதை செய்து இப்படிப்பட்ட கண்காட்சியை துவக்கி அவர்களுக்கு என்னென்ன படிக்கலாம் என்பதையெல்லாம் வழிகாட்டும் விதமாக ஆண்டுதோறும் செய்து வருவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அதில் விஐடியும் பங்கு பெறுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. கல்வியிலே ஒரு குடும்பம் வளர்ந்தால்தான், யாராவது ஒருவர் 2 பேர் படித்தால்தான் அந்த குடும்பம் வளரும். அதேபோல் அந்த சமுதாயம் வளரும், அந்த நாடும் வளரும். இதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருந்தாலும் அது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரியது. ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னனே கவிஞராக இருந்தார். அதிவீர ராமபாண்டியன் என்று பெயர். 16ஆம் நூற்றாண்டில் அவர் ஏழைகளை பார்த்து சொன்னார், கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னார். அவளுக்கு வசதி இல்லையானாலும் பிச்சை எடுத்தாவது குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த மன்னன் சொன்னதை நாம் மறந்துவிட முடியாது. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாகவி பாரதியார் வசதியானவர்களை பார்த்து சொன்னார், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், இங்கு யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னார். வழக்கமாக வசதியானவர்கள் கொஞ்சம் கையில் பணம் இருந்தால் கோயிலில் கொண்டு போய் தான் உண்டியலில் போடுவார்கள், அது ஏதாவது செலவு செய்வார். இது பழக்கமாக இருந்தது. அதனால்தான் பாரதியார் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், கல்வியில், அதுவும் குறிப்பாக உயர்கல்வியில் ஒரு நாடாக நாம் பின்தங்கி இருக்கிறோம். உயர்கல்வி கற்பவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும்போது 18 வயதிலிருந்து 23 வயது வரை இருப்பவர்களைத்தான் உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று அழைக்கின்றோம். அதில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறதோ அதை கணக்கிட்டு ஆங்கிலத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER என்று குறிப்பிடுகின்றோம். நம்முடைய இந்திய நாட்டின் GER இப்பொழுது 27% அல்ல 28, 2 தான். ஆனால் இது வளர்ந்த நாடுகள் எல்லாம் 60லிருந்து 100% வரை இருக்கின்றது. இந்தியாவிலேயே மாற்றங்கள் இருக்கின்றன, வித்தியாசங்கள் இருக்கின்றன. மாநிலத்திற்கு மாநிலம், ஊருக்கு ஊர் வித்தியாசம் இருக்கிறது. இதை நாம் மாற்றி அமைத்து கல்வியிலே முன்னேறினால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும். இதை அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற வருத்தம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. அதற்கு காரணம், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையேற்றிருந்த அந்த குழு, ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஆன் எஜுகேஷன் சொல்வார் அவர், மொத்த வருவாயில் 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்று அன்றைக்கே சொல்லிவிட்டு போனார். அரசுக்கு பரிந்துரை செய்தார். 6% of the GDP should be spent on education. அன்றைக்கு நாம் 6% ஆரம்பித்தால் இன்றைக்கு 7-8% கூட தாண்டி போயிருப்போம். ஆனால் அது நிறைவேற்றப்படவே இல்லை. 2020 இன்றைக்கு இருக்கிற மைய அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறது. அந்த கல்விக் கொள்கையில் அதையே திரும்ப சொல்லியிருக்கிறார். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லதையே, மொத்த வருவாயில் 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதுவரை நாம் 3% தாண்டவே இல்லை. சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் 45 லட்சம் கோடி மொத்த பட்ஜெட் நமக்கு இந்தியாவில். அதில் 1 லட்சம் கோடி தான், அதாவது 3%, 3% ஆஃப் த ஜிடிபி. இந்த ஆண்டு கொஞ்சம் பட்ஜெட் மேலே போயிருக்கிறது, 47 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. ஆனால் கல்விக்கு 2.9% தான் வந்திருக்கிறது. 3ல் இருந்து ஒரு புள்ளி குறைந்து 2.9% of the GDP is being spent on education. இது வந்து மத்திய அரசு மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்து செய்கின்ற செலவு. ஆக இன்றைக்கு கல்வி என்பதே பெற்றோர்களை நம்பித்தான் இருக்கிறது. பெரும்பாலான உயர்கல்வி. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? நீங்கள் பல பேரால் படிக்க வைக்க முடியவில்லை. இப்பொழுதாவது பரவாயில்லை, பெண்களை எல்லாம் அனுப்புகிறார் பள்ளிக்கு. அந்த காலத்தில் பெண்களை படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்பிச்சாலும் 5வது 6வது படிக்கும்போது நிறுத்திடுவாங்க. பக்கத்தூருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்கிறது. இது பள்ளிக்கல்வி. உயர்கல்வியை பொறுத்தமட்டில் பல பேரால் அந்த கட்டணத்தை கட்ட முடியாமல் சேர்க்க முடியாமல் இருக்கிறார்கள். அதனால் 10வது அல்லது 12வதோடு நிறுத்தி விடுகிறார். அது இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் உயர்கல்வி கிடைக்க வேண்டும். அவர்கள் விரும்புகின்ற படிப்பையோ அல்லது அவர்களுக்கு கிடைக்கின்ற படிப்பையோ படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த மாவட்டத்தில் நாம் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்திருப்பவர்களே எத்தனை பேருக்கு அது தெரியுமோ? உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை துவக்கி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது. அவருடைய பள்ளிக்கு போய் அவரிடத்தில் பேசி ஏதாவது ஒரு டிகிரி ஆர் டிப்ளமோ படியுங்கள் என்று சொல்லி அவர்களை வற்புறுத்தி அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறோம். இதுவரை நம்முடைய மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 8400 பேருக்கு அந்த கல்வி உதவித்தொகை போயிருக்கிறது. அதில் 3ல் 2 பங்கு பெண்கள் மாணவிகள். அது பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த 10வது முடித்த உடனே பாஸானாவது 11 12க்கு அனுப்புவாங்க அப்பா அம்மா. ஃபெயிலானால் அனுப்பவே மாட்டாங்க. பாஸானால் காலேஜ், ஃபெயிலானால் மேரேஜ். ஏதாவது ஒருத்தனை பார்த்து அவங்ககிட்ட கொடுத்துடணும்னு நினைப்பாங்க. இது யாரும் பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது. ஒரு நல்ல இடமா பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணி நினைப்பாங்க. அதை மாற்ற வேண்டும். கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு 19-20 வயதாவது ஆக வேண்டும். இல்லைன்னா அது குழந்தை திருமணத்தில் சேர்ந்து விடும். அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதை வெளியே சொல்கிறதில்லை. திருமணத்தை நிறுத்துறாங்கன்னு வரக்கூடாதுன்றதுக்காக எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். நம்முடைய மாவட்டம் இந்தியாவில் இருக்கிற 800 மாவட்டங்களில் நாம் ஒன்றுதான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எந்த மாவட்டத்திலும் கிடையாது. அந்த முன்னுரிமையை நாம் பெற வேண்டும். எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும். அதற்கு காரணம், வளர்ந்த நாடுகள் எல்லாம் 70% 80%க்கு மேலே படித்திருக்கிறார்கள். நாம் எவ்வளவு காலத்துக்கு பின்தங்கியிருப்போம்? இங்கே பார்த்தீர்களானால் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு தான் முதலிடம். அகில இந்திய சராசரி 27% என்று சொன்னாலும் நாம் 50% இருக்கின்றோம். தென் மாநிலங்கள் எல்லாமே 35-40% இருக்கின்றன. ஆனால் பல மாநிலங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றன. குறிப்பாக வட மாநிலங்களும் வடகிழக்கு மாநிலங்களும். அதற்கு காரணம் கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்படாமல் இருப்பதுதான். இது மாற்றப்பட வேண்டும். அரசாங்கம்தான் இதை செய்ய முடியும். மத்திய அரசும் செய்ய முடியும், மாநில அரசாலும் செய்ய முடியும். இந்த கல்வி என்பது அரசியல் சட்டத்திலே மாநில பட்டியலிலே தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அரசியல் சட்டத்தை அது இருக்கிற அதிகாரத்தை 3 விதமாக பிரிப்பார்கள். ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று. மாநில அதிகாரம், மத்திய அரசுக்கு அதிகாரம், பொதுவான அதிகாரம், கன்கரண்ட் லிஸ்ட். அதை மாநில அதிகாரத்திலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு, பொது அதிகாரத்திற்கு 1976 மாற்றினார்கள். நானும் அதை ஆதரித்து ஓட்டு போட்டோன்னு ஒருவன் லோக்சபாவில். நாங்கள்லாம் நினைத்தது வெறும் மாநிலம் மட்டும் செலவு பண்ண முடியாது, மத்திய அரசு சேர்ந்து செலவு பண்ணால் இன்னும் கொஞ்சம் மாணவர்களுக்கு பணம் போகும்னு நினைச்சா அது அந்த அளவுக்கு நடக்கலை. இனியாவது அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்.
இங்கே கோபால்ஜி வந்திருக்கிறார்கள். பத்திரிகைகளாலே இந்த மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும், மக்களுக்கு அரசுக்கும் அவர்களாலே சொல்ல முடியும். அதை செய்து காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், விஐடி வேலூர் வளாகத்தில் 40,000 மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். 71 நாடுகளில் இருந்து படிக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் படிக்கிறார்கள். இப்போது 2 நாளைக்கு முன்னால் தான் ஆண்டு விழா நடந்தது. அதில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். நாங்கள் விஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த 40,000 பேரில் 4,000 பேர் பிஹெச்டி மாணவர்கள், மிச்சம் இருக்கிற 36,000 பேர் பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி படிப்பவர்கள். இதில் அரசாங்க உதவி பெறுபவர்கள் எவ்வளவு பேர் என்று கணக்கு பார்த்தால், மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து 620 பேருக்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 36,000 பேரில் 620 பேருக்கு தான் அரசாங்க உதவி கிடைக்கிறது. நாங்கள் ஸ்காலர்ஷிப் ஒரு 2,400 பேருக்கு கொடுத்துருக்குறோம். அது போக ஸ்டார்ஸ் என்று ஒன்று வைத்திருக்கிறோம். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கிராமப்புற மாணவர்களுக்காக, அரசு பள்ளியில் படிக்கிற கிராமப்புற மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ஸ்னு வச்சிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் தேர்ந்தெடுத்து அதிகமாக மார்க் வாங்குகிறவர்களை அவர்களுக்கு எல்லாமே இலவசம், கல்வி இலவசம், அவர்களுக்கு ஹாஸ்டல் உண்டு, சாப்பாடு உண்டு, எல்லாமே இலவசமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். அதுக்கு மட்டும் ஆண்டுதோறும் 6.5 கோடி ரூபாய் நாங்கள் செலவழிக்கிறோம் விஐடி மேனேஜ்மெண்ட்டில். அது இதுவரையில் கிட்டத்தட்ட 1000 பேர் அதில் பயனடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இப்பொழுது ஆந்திர பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் கூட இது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதை அரசு கொஞ்சம் மனசு வைத்து அவர்களும் கொஞ்சம் கல்வி உதவித்தொகை வழங்கினால் இன்னும் பல நடுத்தர மக்களாலும் ஏழை மக்களாலும் படிக்க வைக்க முடியும். அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் மிகவும் பின்தங்கி இருப்பதற்கு அதுதான் முக்கியமான காரணம். நாம் வளர்ந்து வருகின்ற நாடு, இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வளர்ச்சி எல்லோருக்கும் போய் சேர வேண்டுமானால் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு மட்டும் போயிடும். அதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இது மாற வேண்டுமானால் அனைவருக்கும் உயர்கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் கல்விக்காக இன்னும் கொஞ்சம் பணத்தை செலவழிக்க வேண்டும். 193 நாடுகளில் கணக்கெடுத்த போது ஒவ்வொரு நாடும் எவ்வளவு கல்விக்கு செலவழிக்கிறது என்று பார்த்து ஒரு ரேங்க் போட்டிருக்கிறார். அந்த ரேங்கில் நமக்கு 155வது இடம் கிடைத்திருக்கிறது. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் என்று ரேங்க் போட்டால் நம்ம 155வது இடத்துல இருக்கிறோம். நமக்கு பக்கத்தில் எந்த நாடுன்னா பாகிஸ்தான் இருக்கு. அதற்கு சமமாக நாம் இருக்கிறோம். அது அப்படி இருக்கக்கூடாது. இது மாற்றப்பட வேண்டும். கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். நம்மோடு இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு மேலே போய்விட்டது காரணம் கல்வி தான். தென்கொரியா நம்மோடு இருந்தது, சீனா நம்மோடு இருந்தது, ஜப்பான் கொஞ்சம் மேலே இருந்தது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இப்போ அவர்களெல்லாம் வளர்ந்த நாடுகளாக மாறிவிட்டார்கள். நாம் நிதானமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் வேகமாக வளர்வதற்கு கல்விதான் அடிப்படை. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தினமலர் இந்த விழாவை நடத்துவது, கண்காட்சி நடத்துவது மிகுந்த பாராட்டுக்குரியது. கோபால்ஜி அவர்களுக்கும் அவரோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசாங்கம் முன்னுரிமை அளித்தால் நாமும் அமெரிக்காவை போல வர முடியும். அவங்களுடைய GR 88%. எனக்கு ஆசை இந்த வேலூர் மாவட்டம் அமெரிக்காவோடு போட்டி போட வேண்டும். முடியும், நம்மால் முடியும். அதற்கு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், இந்த அறக்கட்டளைக்கு, அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளைக்கு ஆண்டுதோறும் செலவாகிற பணத்தில் பாதி விஐடியிலிருந்து போகிறது. அது எங்கே இருந்து வருகிறதுன்னு சொன்னால், எங்களுடைய ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள். அதுவே இந்த வருஷம் 85 லட்சம் ரூபா வந்தது. அதை வைத்து அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு கொடுத்துட்டோம். மக்களும் பொதுமக்களும் கொடுக்கிறார்கள். அது மாதிரி யார் யாரால் முடியுமோ அவர்களெல்லாம் கல்விக்கு உதவி செய்ய வேண்டும். பாரதியார் சொன்னதை போல ஆலயம் சத்திரம் அதெல்லாம் அப்புறம் கட்டுங்க,
முதல்ல என் பக்கத்து வீட்டு பையனோ எதிர் வீட்டு பையனோ படிக்காமல் இருக்கிறவங்களை படிக்க வைப்போம், அதற்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த தினமலருக்கு நன்றியை கூறி முடிக்கின்றேன். வணக்கம். வேலூரில் அழகான வீடு கட்ட ஆசையாக இருக்கா உங்களுக்கு? கையில் 15 லட்ச ரூபாய் இருந்த போது உங்களுக்கு கனவு இல்லத்தை நாங்கள் அழகாக கட்டி கொடுக்குறோம். இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது. இனி பட்டுச்சேலை வாங்க காஞ்சிபுரமோ ஆரணியோ போற, நேரம் மிச்சம், செலவும் மிச்சம். தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு. கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வந்த் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ், வேலூர். ஜெய்வந்த் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ், வேலூர். மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வேலூர். எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும். அழகிரி நகர், அலமேலு மங்காபுரம், சத்துவாச்சாரி, வேலூர்.